ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஸூ ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு பிளேயோட டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பிளே வந்து யார் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எட்வர்ட் ஆல்பே. இது வந்து ஒரு 1 ஆக்ட் பிளே. அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா சம்மரிக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆத்தர்ன்ற பார்த்துக்கலாம். எட்வர்ட் ஃப்ராங்கல் ஆல்பே அப்படிங்கிறது தான் நம்ம ஆத்தரோட ஃபுல் நேம். இவங்க மார்ச் 12, 1928 பிறந்திருக்கிறாங்க. அமெரிக்கன் பொயட். இவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஸூ ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. இது வந்து ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ப்ளே வந்து 1958 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்ல குட்டி குட்டி நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் எக்ஸாம் டைமுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து அதை நீங்கள் அப்படியே எடுக்கலன்னா கூட குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ஹிண்ட்ஸை பார்க்குறம்போது வந்து உங்களுக்கு இந்த நான் சொன்ன ஸ்டோரி வந்து ஞாபகம் வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் 1958 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க த சாண்ட்பாக்ஸ் 3 Tall Women. இது எல்லாமே வந்து இவரோட ஃபேமஸான ஒர்க். அண்ட் இவர் வந்து 3 டைம்ஸ் வந்து புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க ட்ராமாக்காக. 16th September 2016 வந்து நம்மளோட ஆத்தர் வந்து இறந்துருக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1 ஆக்ட் ப்ளே தான் இல்லையா. அந்த 1 ஆக்ட் ப்ளேங்கிறதுனால ரொம்பவே மினிமலான கேரக்டர்ஸ் தான் இருக்கும். தீம்ஸ் பார்த்தலாமா? வயலன்ஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ், கிளாஸ் அண்ட் சோஷியல் டிவைட், ஐசோலேஷன் அண்ட் லோன்லினஸ், கம்யூனிகேஷன் அண்ட் மிஸ்கம்யூனிகேஷன். இது எல்லாமே வந்து இந்த பிளேயோட ஒரு மேஜரான தீம்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேரக்டர் செட்டிங்கும் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கேரக்டர்ஸும் பார்த்துடலாம். இந்த பிளேயோட செட்டிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பார்க்கில். இந்த பார்க் வந்து நியூயார்க் சிட்டியில் இருக்குது. நியூயார்க்னா அமெரிக்காவில் இருக்குது. அண்ட் அந்த அமெரிக்காவில் உள்ள அந்த பார்க்கில் தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து இந்த பிளே வந்து ஃபுல்லாகவே நடக்கும். இதில் வந்து 2 மெயின் கேரக்டர்ஸ் தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பீட்டர் அண்ட் 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஜெரி. பீட்டருக்கு வந்து ஒரு மிடில் ஏஜ் மேன். இவர் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவர் வந்து ஒரு ரிசர்வ்டு டைப்பு, ரொம்ப பொலைட். அண்ட் இவருக்கு எப்படின்னா யார்கிட்டையுமே ரொம்பவே வளவலன்னு பேசாமல் ரொம்பவே ரிசர்வ்டாக அவருக்குன்னு ஒரு க்ளோஸ்டான சர்க்கிள்லே எதையுமே வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணாத ஒரு ஆள் வந்து நம்மளோட பீட்டர். இவர் வந்து ஒரு அப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஜெரி. இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு டிசபிள்டு, ஒரு லோன்லியான மேன். ஒரு யாரோட அன்புமே இல்லாமல் கொஞ்சம் வந்து லோன்லியாக இருக்கிற ஒரு ஆள். இவர் வந்து நம்மளோட ஜெரி வந்து இவரோட லேட் 30s இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவர் வந்து ஒரு மீனிங்லெஸ் ஆனால் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறத அவரே வந்து ஃபீல் பண்ணுவார். அண்ட் மீனிங்ஃபுல் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் வந்து ஒரு யார்கிட்டையாவது வந்து யாராவது நம்ம பேசுகிறது வந்து ஃபுல்லாக கேட்க மாட்டாங்களா, யார் கூடயாவது வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு கான்வர்கேஷன், அதாவது ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு ஆள் தான் ஜெரி. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 2 கேரக்டர்ஸ் தான். ஃபஸ்ட்டு யார்? பீட்டர். 2வது வந்து ஜெரி. ஜெரி வந்து அவரோட 30s இருக்கார். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிளேயோட செட்டிங் பார்த்தோம் இல்லையா. அந்த ஸூ ஸ்டோரி வந்து ஒரு சண்டே ஆஃப்டர்நூனில் வந்து நடக்குது. அந்த பிளே வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. சண்டே ஆஃப்டர்நூன் நியூயார்க் சிட்டியில் உள்ள சென்ட்ரல் பார்க்கில் வந்து நம்மளோட பீட்டர் வந்து ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துட்ருக்காரு. பீட்டர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் மேன். இவர் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவைட்டாக வந்து ரீட் பண்ணிகிட்ருக்காரு அந்த பெஞ்ச் பார்க்கில் உட்காந்து. இது பீட்டர் வந்து எவ்ரி சண்டே, ஒவ்வொரு சண்டேயுமே வந்து இந்த சென்ட்ரல் பார்க்கில் வந்து அவர் வந்து ரீட் பண்ணுறது வந்து வழக்கம். நம்ம பீட்டர் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கிறப்ப வந்து அவரை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஜெரி வந்து இன்டர்பிரேட் பண்ணுறாரு. அவர் வந்து கொஞ்சம் யங்காக இருக்கார் அண்ட் யங்கர் மேனாக இருக்கார். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் வந்து கொஞ்சம் பிட் ஷாபியாக இருக்கார். கொஞ்சம் ஷாபின்னா கொஞ்சம் எப்படி சொல்லலாம், கொஞ்சம் சப்பியாக அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஷாபி, கொஞ்சம் அந்த டர்ட்டியான ட்ரெஸ்ஸு அதே மாதிரிலாம் போட்ட ஒரு ஆள் மாதிரி இருக்கார். அவர் வந்து அந்த பெஞ்ச் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம பீட்டர் உட்காந்துட்ருக்காரு அண்ட் நம்மளோட ஜெரி வந்து நின்றுட்டுருக்காரு. நின்றுட்டுருக்கிறம்போது அவரோட அவுட் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அண்ட் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீன் டு ஜூ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. பீட்டருக்கு வந்து அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியல. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து திடீர்னு நம்மளை சூஸ் பண்ணி நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா வந்து ஒரு நமக்கு புரியாது இல்லையா. நமக்கு தெரிஞ்சவங்க வந்து பேசுனாங்கனாலே மூஞ்சி திருப்பிட்டு போகிற காலத்தில் வந்து தெரியாதவங்க வந்து பேசுனாங்க அப்படின்னா நம்ம எப்படி உட்காந்து கேட்டுட்ருப்போம். ஸோ வந்து நம்ம பீட்டருக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்
அண்டர்ஸ்டாண்டபிளாகவே இருக்காது. அவருக்கு வந்து புரியல, நம்ம ஜெரி வந்து எதுக்காக பேசுகிறாங்க, யார் இவர்னு புரியல. ஸோ ஜெரியோட வேலை வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஜெரி வந்து பீட்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. இவர் வந்து பேச மாட்டேன் அப்படின்னோடனே ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸில் இருந்தோடனே ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மறுபடியும் ஜெரி வந்து பேசுகிறப்ப பீட்டர் வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக இருக்கார். இவர் ஜெரி சொல்ல பீட்டர் வந்து கேட்டுட்ருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஜெரி வந்து அப் த ஜூ அப்புறம் வந்து ஒரு மிஸ்டரிக்கலான ஹிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாரு. அந்த ஹிண்ட்ஸ் எல்லாமே வந்து பீட்டருக்கு வந்து புரியல. ஜெரி வந்து நின்றுட்டுருக்கிறாரு அண்ட் பீட்டர் வந்து அந்த பெஞ்சில் உட்காந்துட்ருக்கிறாரு. அண்ட் இந்த பிளேயில் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஜெரி வந்து உட்காருவார். இன்ன வரைக்கும் வந்து அவர் உட்காரல. நம்ம பீட்டர் வந்து அந்த பெஞ்சில் உட்காந்துட்ருக்காரு, ஜெரி வந்து பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பீட்டர் இருக்கார் இல்லையா, பீட்டர்கிட்ட வந்து ஜெரி வந்து கொஸ்டின் பண்ணுறாரு. அண்ட் பீட்டர்கிட்ட வந்து அவரோட ஃபேமிலியை பற்றி கேட்டோடனே பீட்டர் சொல்கிறாரு, எனக்கு வந்து மேரிட் ஆயிடுச்சு, நான் வந்து எனக்கு வந்து 2 டாட்டர்ஸ் இருக்காங்க, 2 கேட் இருக்குது, அண்ட் நான் வந்து 2 பேரக்கிட்ஸ் வச்சுருக்கேன். பேரக்கிட்ஸ் அப்படின்னா பேரட்டுன்னு அர்த்தம். பேரட்ஸும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பீட்டர் என்னெல்லாம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பீட்டருக்கு வந்து 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க, அண்ட் அது போக ஒரு வீட்டில் 2 கேட் இருக்குது, அண்ட் பேரட்ஸும் இருக்குது, 2 பேரட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஜெரி வந்து கரெக்டாக அசியூம் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை, உங்கள் டொமஸ்டிக் லைஃப்பில் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். டொமஸ்டிக் லைஃப் அப்படின்னா என்ன சொல்லலாம், உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்றது வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாரு. பீட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து பசங்க வேணும்னு ஆசை, அண்ட் இவருக்கு வந்து டாட்டர் தானே இருக்குது, அவருக்கு வந்து பசங்க வேணும்னு ஆசைப்படுறாரு. அண்ட் அது போக வந்து உங்களுக்கு டாக்ஸும் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி வந்து கரெக்டாக சொல்கிறாரு. பீட்டர் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெரி வந்து கொஞ்சம் ப்ரைவேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்ட உடனே கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. அண்ட் அதுக்காக வந்து நம்ம ஜெரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பீட்டர்கிட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறாரு, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அகெயின் வந்து அவர் வந்து நிறையா பீப்புள்கிட்ட வந்து அவர் பேச மாட்டார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து யார்கிட்டையாவது வந்து பேசணும், யாரையாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருக்காக வந்து தோணணும். ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து யார்கிட்டையுமே பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பீட்டர் சொல்கிறாரு, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னை வந்து எப்படி ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னா, ஒரு ஜினியா பிக்கு மாதிரி வந்து என்னை ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து சொல்கிறாரு. ஆனாலும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளோட ஜெரி கேட்குற அடுத்தடுத்த கொஸ்டின்ஸுக்கு வந்து கண்டினியூஸாக ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜெரிகிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. ஜெரிகிட்ட நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டெக்ஸ்ட் புக் பப்ளிஷிங்கில் வந்து இது பண்ணுறேன், டெக்ஸ்ட் புக் பப்ளிஷ் பண்ணுற இடத்துல வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டெக்ஸ்ட் புக் பப்ளிஷிங் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ஒர்க் வந்து டெக்ஸ்ட் புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல வந்து அவர் ஒர்க் பண்ணுறாரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர். அண்ட் அவர் வந்து ஒரு நைஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாராம். அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் ஈஸ்ட் சைடில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காரு. அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து அப்பர் ஈஸ்ட் சைடு. இதெல்லாமே வந்து பீட்டர் வந்து நம்ம ஜெரிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஜெரி இருக்கார் இல்லையா, ஜெரி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்கிட்ட வேகமாக கேட்க ஆரம்பிக்கிறாரு கொஸ்டின். அண்ட் பீட்டர் வந்து பீட்டர் வந்து இப்போது சைலண்ட் ஆகிட்டாரு. ஜெரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. நான் வந்து ஒரு ஆல் ஓவர் நியூயார்க் சிட்டியை வந்து சுற்றி பார்த்துருக்கேன். அண்ட் நான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா ஜூஸ்கெல்லாம் போயிருக்கேன். ரைட்டான டைரக்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து போயிட்டு நான் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன் வந்து வெரி லாங் டிஸ்டன்ஸ்க்கு போவாங்க. ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஷார்ட்டான டிஸ்டன்ஸில் வந்து கரெக்டாக வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜெரி வந்து புரியாத மாதிரியே பேசிகிட்டே இருக்காரு. பீட்டர் வந்து கெஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது வந்து இவர் கொடுத்தாரு இல்லையா, அந்த ஜெரி வந்து கொடுத்த ஹிண்ட்ஸ் எல்லாமே அவர் எங்கே வாழ்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஹிண்டாக வந்து நம்ம பீட்டர்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு. பீட்டர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிரீன்விச் வில்லேஜில் தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பீட்டர் வந்து கெஸ் பண்ணுறாரு. ஜெரி வந்து பீட்டரை வந்து அக்யூஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஜன் ஹோல் அப்படின்னா ரொம்பவே ஒரு குட்டி இடம் அப்படிங்கிற மாதிரி, ஒரு சின்ன இடத்துல வந்து நிறையா வாழ்கிற மாதிரி தான், அதை தான் வந்து பீஜன் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அவரே ரிவீல் பண்ணுறாரு. ஜெரி வந்து நான் ஒரு அப்பர் வெஸ்ட்டு சைடில் இருந்து தான் வரேன், அந்த போர்டிங் ஹவுஸில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஜெரி டிஸ்கிரைப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் அவர் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட அந்த போர்டிங் ஹவுஸ் இருக்குது இல்லையா, அந்த போர்டிங் ஹவுஸில் உள்ளவங்களை பற்றிலாம் இது பண்ணுறாரு.
அவரை வந்து ரொம்பவே மினிமலிஸ்ட், அவருக்குன்னு ரொம்ப மினிமலிஸ்டான பொசிஷன் தான் உண்டு. பொசிஷன் அப்படின்னா தனக்குரிய பொருட்கள் எல்லாமே வந்து பொசிஷன்னு சொல்லுவாங்க. அப்போது அவருக்குன்னு இருக்கிறது வந்து ரொம்பவே சில திங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு ரொம்பவே டர்ட்டியான ஒரு போரான ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஸ்டோரி தான் இருக்குது. சொல்லும்படியாலாம் அந்த ஃபேமிலிக்கு வந்து எந்த கதையுமே இல்லை, இருக்கிறது ரொம்பவே டர்ட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பீட்டர் வந்து என்ன சொல்கிறார், ஜெரி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா பீட்டர்கிட்ட, நான் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்குமே யார்கிட்டையுமே மோர் தென் ஒன்ஸ் வந்து நான் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பீட்டர்கிட்ட வந்து சொல்கிறாரு. அண்ட் அதுக்குள்ளாமல் மற்ற யார்கிட்டையுமே அவர் வந்து மோர் தென் ஒன்ஸ் டைமுக்கு மேலே செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது இல்லையா. அண்ட் அவரோட டீனேஜ் டைமில் வந்து ஒரு பாய் கூட மட்டும் ஃபிளிங் வித் அனதர் பாய், ஒரு பாய் கூட மட்டும் மோர் தென் ஒன் டைம், அதாவது எத்தனை டைம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலை, அது மாதிரி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன் அப்படிங்கிறத நம்ம ஜெரி வந்து பீட்டர்கிட்ட வந்து சொல்கிறாரு. அண்ட் ரொம்ப கொஞ்சம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் வந்து நம்ம ஜெரி வந்து சொல்கிறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோனோலாக், அவருக்குன்னு உள்ள ஒரு மோனோலாக் பற்றி வந்து, மோனோலாக்னா நம்மளே வந்து பேசிகிட்டு இருக்கிறது, தனக்கு தானே அப்படிங்கிறது கிடையாது, நம்மளோட ஸ்டோரி வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளே வந்து சொல்கிறது தான் வந்து மோனோலாக். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட போர்டிங் ஹவுஸில் வந்து லேண்ட்லேடி இருப்பாங்க இல்லையா, லேண்ட்லேடி அப்படின்னா ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த லேண்ட்லேடியும் இந்த டாகையும் பற்றி, லேண்ட்லேடியோட டாகையும் பற்றி சொல்கிறாங்க. ஜெரி வந்து அந்த லேண்ட்லேடி கூட வந்து கொஞ்சம் டிஸ்கஸ்டாக தான் இருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குமே கொஞ்சம் ஆகாது, அந்த லேண்ட்லேடிக்கு வந்து ஜெரியை பார்த்தாலே ஆகாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக கரடு முரடான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபன் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு, நல்லா பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு வந்து ஜெரிட்டே வந்து வருவாங்க அப்படிங்கிறதையும் ஜெரி வந்து நம்ம பீட்டர்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காரு. பீட்டர் வந்து பயங்கர ஹாரிஃபைட் ஆகிட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பேசுகிறத வச்சு பயங்கரமாக ஹாரிஃபைட் ஆகிட்டார். இவரால் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்குது பிலீவ் பண்ணுறதுக்கு, இப்படிலாம் வந்து பீப்புளெலாம் இருக்காங்களா, ரியலாக இதே மாதிரி பீப்புளெலாம் இருக்காங்களா, இதே மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கா, இது மாதிரிலாம் புக்கில் தான் ரீட் பண்ணலான்னு பார்த்தா நிஜமாவே இதே மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து பயங்கரமாக ஷாக்கிங்கில் இருக்கார். ஜெரி வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்லேடியோட டாக் அப்படின்னா நாய் தெரியும் இல்லையா, அந்த லேண்ட்லேடி வந்து ஒரு டாக் வளர்க்குறாங்க. அந்த டாக் வந்து எப்போதுமே வந்து ஜெரிட்ட வந்து ஒம்பளுக்கிறதா வேலை. ஜெரி வந்து அந்த ஹாலில் என்ட்ரானதும் அந்த டாக் வந்து பயங்கரமாக சத்தம் போடும், அண்ட் அவரை வந்து கத்திக்கிட்டே இருக்கும். அப்போது ஜெரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் வந்து ஹம்பர் மீட் அப்படின்னா அந்த நம்மளோட சாண்ட்விச் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, பர்கர்லலாம் வந்து மீட் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மீட்டை தான் வந்து ஹம்பர் மீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு 1 வீக் எவ்ரிடே வந்து அந்த மீட்டை வாங்கி அந்த டாகுக்கு போட்டிருக்காரு. அந்த டாக் வந்து அதை ஈட் பண்ணவே இல்லை. அப்போது ஜெரி வந்து 2 ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா அந்த டாகோட வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடணும். அப்போது ஒரு டாகோட வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னா அது வந்து நமக்கு பற்றி கத்தாது, நம்மகிட்ட வந்து வம்பளுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிலீவ் பண்ணுறாரு. அண்ட் இவர் வாங்கி போட்ட மீட்டை கூட அது சாப்பிடலை அப்படிங்கிறப்போ டெஃபினெட்லி வந்து அந்த டாக் வந்து அவரோட ஃப்ரெண்டாக இருக்காது இல்லையா. அதனால வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாய்சன் வைக்கிறாரு. அந்த டாகுக்கு கொடுக்குற மீட்டில் வந்து ஒரு நாள் பாய்சன் வச்சு அந்த டாகு கொண்டுடலாம் அப்படிங்கிறப்போ வழக்கமாக ஒரு பாய்சன் எல்லாமே போட்டப்போவே அது சாப்பிடலை, அண்ட் பாய்சனோட போட்டப்பவும் அது வந்து சாப்பிடலை. ஸோ இது 2மே வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இவருக்கு என்னென்னா அவர் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினச்சப்பவும் அது அன்சக்ஸஸ்ஃபுல், அண்ட் மேடர் ஆகணும்னு நினச்சப்போ அதுவுமே நடக்கலை. அப்படிங்கிறப்போ வந்து இந்த டாகோட என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இனிமேல் வந்து அது ஃப்ரெண்டும் கிடையாது, அதை வந்து நம்மளால் கொல்லவும் முடியல, அப்படிங்கிறப்போ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எந்த ஒரு விதத்தில் வந்து நான் மறுபடியும் அதோட ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த டாகு கூட வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. அவரால் வந்து அந்த டாகு கூட வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது, இந்த உறவு வந்து எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத வந்து இவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல. மேபி நாட் ஈவன் வித் காட். ஜெரிக்கு வந்து யாருக்கிட்டேயுமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ரிலேஷன்ஷிப்போ கனெக்ஷனோ இல்லை, கடவுள்கிட்ட கூட வந்து அதே மாதிரியான கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஜெரிக்கு வந்து பயங்கர பயமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி வந்து சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜெரி வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் பாய்சன் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்லேடியோட டாக், அது வந்து பயங்கர ஃபெயிலியர். அந்த டாக் வந்து ஒவ்வொரு தடவை வந்து நம்மளோட ஜெரி வந்து அந்த ஹாலில் என்ட்ராகும் போது அது வந்து கத்திகிட்டே இருக்கும்,
தெரியும். ஸோ இவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்ரி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த ஹால்ல என்டர் ஆகும்போது வழக்கமா அந்த டாக் வந்து கத்துது இல்லையா? ஸோ என்னென்ன பண்ண போறாருன்னா, அந்த டாகோட வந்து ஒரு ஐ கான்டாக்ட் வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐ கான்டாக்ட் வைக்கிறாரு. அண்ட் அந்த டாகோட வந்து வேர்ட்ஸ்லி வந்து கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்கு. அண்ட் 2 பேருக்குமே வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லாம, அதாவது அந்த டாகும் இவர்ட்ட வந்து எதுவுமே கம்யூனிகேட் பண்ண மாதிரி இல்ல. 2 பேருமே எதுவுமே பேசாம தனித்தனியா வேற வேற பாதையில வந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் இது வந்து ஒரு புது இன்டிஃபரண்ட் சேட்னஸா வந்து ஜெர்ரிக்கு வந்து இருக்காம். அதையும் வந்து பீட்டர்ட்ட வந்து அவரு சொல்றாரு. இந்த நாய் கூட என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து என்ன லவ் பண்ணுதா இல்ல ஹேட் பண்ணுதான்னு கூட எனக்கு தெரியல. இதே மாதிரி தான் என் லைஃப்ல வந்து நான் எதையுமே வந்து யாரு கூடயுமே வந்து நான் ரீச் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்றாரு. ஜெர்ரி வந்து அண்ட் அதுக்கு அவரோட மோனோலாகெல்லாம் கன்வே பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உட்கார்றாரு. இந்த என்டையர் பிளேலே வந்து அவர் ஒரு டைம் தான் வந்து உட்காருவாரு அந்த பெஞ்சில். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த மோனோலாக் அப்புறம் தான் வந்து அவர் உட்கார்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டர் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிறாரு. எதுக்காக அப்படின்னா, ஜெர்ரி சொல்கிறது எதுவுமே வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளாக இல்லை அப்படிங்கும்போது அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீட்டர் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஜெர்ரி சொல்கிறாரு, நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க. நான் வந்து நடந்த எல்லாத்தையுமே கிளியர் கட்டாக வந்து ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு எப்படி வந்து அது புரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் அகெயின் அதுக்கு வந்து பீட்டர் என்ன பண்ணுறாருன்னா அப்பாலஜைஸ் பண்ணிடுறாரு. நான் மன்னிச்சுக்கோ, நான் வந்து உன்னை அப்செட் பண்ணியிருந்தேனே, நான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்ரி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் வந்து எந்திரிச்சிடுறாரு. பீட்டர் வந்து எந்திரிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது பீட்டரை வந்து நம்ம ஜெர்ரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சு கிச்சு மூட்டுவாங்கல்ல, கிச்சன் காட்டுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி வந்து கிச்சன் காட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம பீட்டர் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. பயங்கரமாக சிரிச்சுட்டே இருக்கிறாரு. அவரால் வந்து ஸ்டாப் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமாக சிரிக்கிறாரு. அண்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பீட்டர் வந்து கொஞ்சம் அது காம் டவுன் ஆனோடனே ஜெர்ரி வந்து மறுபடியும் வந்து ஒரு ஜூவுக்கு போனதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹவு பீப்புள் அண்ட் அனிமல்ஸ், அவர் வந்து மனுஷங்களையும் அனிமல்ஸையும் வந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பண்ண ஒரு ஃபேரான டெஸ்ட்டை வந்து சொல்கிறாரு. ஒவ்வொரு அனிமலையும் வந்து ஒவ்வொரு இப்போ வந்து நீங்கள் ஜூக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும், எல்லா அனிமலையும் மொத்தமாக போட்டிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு அனிமலையுமே வந்து தனித்தனியாக பிரித்து பிரித்து போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அனிமலையும் வந்து தனித்தனியாக தான் பிரித்து பிரித்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெர்ரி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம பீட்டரோட ஆர்ம்ஸில் வந்து குத்துறாரு. குத்தும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, பீட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகிறாரு. அவர் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவர் வந்து தொடர்ந்து பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது பீட்டர் வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கிறாரு. அண்ட் அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு அந்த பெஞ்சோட எண்டிங்க்கு வந்து பீட்டர் போயிட்டாரு. பீட்டருக்கு வந்து பயங்கர கோவம் வருது. அண்ட் போக போக வந்து ஜெர்ரி என்ன ஆகுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வைலண்ட் ஆகிட்டு வராரு. வைலண்ட் ஆன உடனே என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்ரியை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பீட்டரை வந்து அந்த பஞ்ச் பண்ணுறதே இவர் வந்து நிப்பாட்டவே மாட்டேன்றாரு. ஸோ பயங்கர வைலண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளோட ஜெர்ரி வந்து பீட்டரை வந்து மாக் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நீ வந்து ஒரு வெஜிடபிள் அப்படிங்கிற மாதிரி மாக் பண்ணுறாரு. அண்ட் அவர் வந்து பீட்டரை வந்து வார்ன் பண்ணுறாரு. நீ வந்து இந்த பெஞ்சில் உட்காரல அப்படின்னா இன்னைக்கு வந்து நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக சொல்கிறாரு. அண்ட் பீட்டரும் வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டார். என்னன்னா 2 பேரும் வந்து மாற்றி தள்ளிக்கிறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு போனாலும் நம்ம வந்து இறங்கி சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரெடி ஆகிட்டார். ஆனால் அந்த சண்டை நடக்கும் அப்படிங்கிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட டோஸில் வந்து அதாவது பீட்டரோட ஃபீட் பக்கத்தில் வந்து அவர் அந்த ஸ்விட்ச் பிளேட் இருக்கு இல்லையா, ஸ்விட்ச் பிளேடை வந்து கீழே விழுந்துருது. அந்த பீட்டரோட பாதத்து பக்கத்தில் வந்து அந்த ஸ்விட்ச் பிளேடை வந்து அவர் கீழே போட்டுடுறாரு. பீட்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஸ்விட்ச் பிளேடை வந்து பிக்கப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் வந்து அவர் வந்து ஒரு கத்தி எடுத்துடுறாரு. அண்ட் ஜெர்ரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீக்கிரமாக ஓடி போய் ஒரு ஃபேட்டியான வூண்டட் அனிமல், பீட்டருக்கு வந்து பயங்கர பயமாக இருக்குது. ஓ மை காட் அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்காரு. ஏன்னா ஜெர்ரி வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம் மாதிரி ரொம்ப வைலண்ட்டாக ஒரு பிஹேவ் பண்ணுறது வந்து அவரால் தாங்கவே முடியல. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல. அவர் சண்டைக்கு போடணுன்னாலும் ஓகே ரெடியாக தான் இருக்கார். ஆனாலும் இப்போ வந்து சண்டை நடக்கல, அதுக்கு பதிலாக வந்து வேறு மாதிரி டோட்டலாக தலைகள் நடந்துகிட்ருக்கு.
அண்ட் ஜெரி வந்து மறுபடியும் ரிவீல் பண்ணுறாரு என்னென்னா அந்த ஜூக்கு போனார் இல்லையா, வாட் ஹேப்பன் அட் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிவீல் பண்ணுறாரு. என்னென்னா அவர் வந்து அந்த ஜூவில் வந்து பீட்டரை மாதிரி யாரையாவது ஒரு ஆளை வந்து ஃபைன் பண்ணி இவருக்கு நடந்தது எல்லாமே, அதாவது இவர் வந்து கம்யூனிகேட் பண்ணணும், 2 பேரும் பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காரு. இப்போ வந்து பீட்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு தனி மனுஷனை உட்காந்துட்டு இருந்தாரு, நம்ம ஜெரியா தானே வாலண்டியராக போய் பேசினாரு. அதே மாதிரி அந்த ஜூவில் வந்து யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்ததுக்கு அவருக்கு ஜெரிக்கு வந்து யாருமே கிடைக்கவே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜெரி வந்து ரொம்பவே தேங்க் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டர் வந்து என்னை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணீங்க, நான் பேசினது எல்லாமே நீங்கள் தான் உட்காந்து கம்ஃபர்ட்டாக கேட்டீங்க, என்னை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி வந்து தேங்க் பண்ணார். அண்ட் முதல்ல வந்து நீ வந்து ஒரு வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டு பீட்டரை வந்து மார்க் பண்ணார் இல்லையா, அண்ட் அவர் சொல்கிறாரு யூ ஆர் நாட் அ ரியலி வெஜிடபிள், யூ ஆர் அன் அனிமல் டூ அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறார். நீ வந்து வெஜிடபிள் இல்லை, நீ வந்து ஒரு அனிமல் டூ அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஜெரி அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட பீட்டரோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, அந்த ஸ்விட்ச் பிளேடில் இருந்த பீட்டரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து நல்லா தொடச்சிட்டு பீட்டர்கிட்ட வந்து நம்ம ஜெரி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இங்கேருந்து ஓடிடு அப்படிங்கிற மாதிரி பீட்டர்கிட்ட வந்து சொல்கிறாரு. பீட்டர்கிட்ட வந்து ஒரு பிட்ஃபுல்லான ஹவுல் மாதிரி இருக்கிறாரு, அவருக்கு வந்து என்ன நடக்குன்னே தெரியல. ஸோ வந்து அவர் வந்து ஓட ஆரம்பிச்சிடறாரு, அந்த இடத்துல வந்து எந்திச்சு ஓடுறாரு. அண்ட் ஜெரி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை தானே வந்து குத்திட்டு அவரே வந்து இறந்துடுறாரு. அண்ட் அவர் வந்து ஓ மை காட் அப்படி சொல்லிட்டு கீழே வந்து விழுந்து இறந்துடுறாரு. அதோட இந்த ப்ளே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ளேயோட எண்டிங் வந்து வந்துடும். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீட்டர் வந்து ஜெரியை வந்து ப்ரொவோக் பண்ணுவார். அந்த நைஃப் இருக்குது இல்லையா, அந்த ஸ்விட்ச் பிளேடுங்கிறது வந்து நைஃப் மாதிரி ஒரு இது, அந்த நைஃபை வச்சு நானே வந்து சண்டை போடணும், அப்புறம் வந்து குத்தி கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து பயங்கரமாக ப்ரொவோக் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்விட்ச் பிளேடை வந்து நம்ம பீட்டர் எடுக்கும்போது அவரோட ஃபிங்கர் பிரிண்ட் பதிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை கூட நம்ம ஜெரி என்ன பண்ணார் அப்படின்னா அதை வந்து தொடச்சிருவார், நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து அவரோட கம்யூனிகேட் பண்ணதுக்கு எல்லாமே தேங்க்யூ சொல்லிட்டு தான் வந்து அவர் வந்து கீழே விழுந்து இறப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் இந்த இதில் வந்து என்ன ஒரு மெயினான தீம் அப்படின்னா, ஒரு அன்புக்காக ஏங்குவார். அண்ட் நம்மளோட ஜெரி வந்து பேசுறதுக்கு யாருமே இல்லாமல் ரொம்ப லோன்லினஸ்ஸால், ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இதே மாதிரி ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ப்ளே வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான தீம் வந்து சொல்லும். அண்ட் யாரையுமே வந்து நம்ம ஒரு மிஸ்வேல்யூவோ அவங்க பேசுகிறத வந்து காது கொடுத்து கேட்கவோ இல்லைன்னா பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் கூட இதே மாதிரி ஆகலாம் அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து எனக்கு புரிஞ்சுது. அண்ட் அவ்வளோதான் சம்மரியில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.